ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தண்ணி வைக்கக்கூடிய ராகி கூழ் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் அம்மன் கோவிலுக்கு கூழ் வார்த்து செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் இது. இன்னும் 2 மந்த்ஸ் கழித்து நம்ம ஆடி மாதமும் பிறக்க போகுது. அதுக்குமே இந்த ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி கூழ் செய்கிறதுக்கு நான் பேக்கெட் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் போல் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் ராகி மாவுக்கு ஒரு 5-6 கிளாஸ் போல தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்ல தண்ணியாக கரைச்சிக்கிடணும். கெட்டி பதமாக கரைக்கக்கூடாது, ஏன்னா கூழு காய்ச்சும் போது கெட்டி பட்டுரும். அதனால் நல்ல ஒரு தண்ணி பதத்தில் நம்ம கரைச்சிக்கிடணும். உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம ராகி கூழ் காய்ச்சணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சோம்னா தான் ராகி கூழோட டேஸ்ட் வரும். நீங்கள் உடனே கரைச்சி உடனே கூழ் காய்ச்சிங்கன்னா ராகி கூழோட டேஸ்ட் வராது. நம்ம 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ராகி மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ அதன் பொங்கி நுர பொங்கி புளிச்சிருக்கும். அதை மறுநாள் தான் நம்ம எடுத்து கரைச்சி காய்ச்சி சாப்பிடணும். இப்போ மறுநாள் திறந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா புளிச்சிருக்கும். இதை இப்போ நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 கிளாஸ் ராகி மாவுக்கு அரிசி 4 கிளாஸ் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் நொய் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ 4 கிளாஸ் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ கூழ் சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒலை வச்சிருக்கேன். ஒலை வைக்கும்போது பாதி அளவு தண்ணி வச்சா போதும். நம்ம அரிசி நல்லா குழைய வேக விட்ட பிறகுதான் நம்ம ராகி மாவு கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்றி கிண்டணும். நீங்கள் அரிசியோ இல்லை நொய்யோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். ஒலை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச பச்சரிசியை நல்லா இதில் போட்டு குழைய வேக விடணும். நல்லா தண்ணி இழுக்கிற அளவு குழைய வேக விடுங்க. வேக விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்ச நம்ம ராகி மாவை இதில் போட்டு கிண்டும் போது நீங்கள் துடுப்பு மாதிரி இருந்தால் அதை வச்சு கிண்டிக்கோங்க. இல்லை மத்து துடுப்பு இருந்தால் அதையும் வச்சு கிண்டிக்கிடலாம். ஏன்னா கை விடாமல் கிண்டணும். ஏன்னா ராகி மாவு போட்டு கரைக்கும் போதே அது கெட்டிப்பட்டுரும். அதனால துடுப்பு மாதிரி எதுனா இருந்தால் அந்த ராகி மாவு ஊற்றிக்கிட்டே நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. ராகி மாவு நல்லா வெந்துட்டு வரும். கூழ் வெந்துடுச்சான்னு எப்படின்னு பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு மெரூன் கலர் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு அடுத்தது ஒரு தண்ணியில் தொட்டுட்டு நம்ம கையை அந்த கூழ் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் படாமல் இருக்கணும். கையில் பட்டதுன்னா வேகலைன்னு அர்த்தம். கையில் படாமல் ஒட்டாமல் இருந்ததுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கிடலாம். இவ்வளோதாங்க. இப்போ ராகி கூழ் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு இறக்கி வச்சிடலாம். இதை உடனே குடிக்க முடியாது. மறுநாள் காலையில் எழுந்து தான் கரைச்சி நம்ம கூழ் குடிக்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ மறுநாள் காலையில் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா ஆறி இருக்கும். இப்போ மூடி திறந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏடு மாதிரி கட்டியிருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டு அதில் குழம்பு சேர்த்து கூட சாப்பிட்லாம், இல்லை கரைச்சி கூட சாப்பிட்லாம். அது நல்லா இருக்கும். சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கூழ் கரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கூழை ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை பானையிலையோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு தேவைப்படுதோ அந்த அளவு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு உப்பை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதில் தயிர் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கூழ். இதுக்கு வெறும் களி மாதிரி கூட வச்சுட்டு இதுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இல்லை தண்டு மொச்சக்கடலை எல்லாம் போட்டு செய்வாங்க, அந்த குழம்பு அதெல்லாம் கூட போட்டு இந்த கூழில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க கூழ் ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் கூழோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்படி புளிக்க வச்சு சாப்பிட்டா தான் உடலுக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும், குளுமையும் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ராகி மாவை கரைச்சி வச்சுடுங்க. சனிக்கிழமை அரிசியை வேக வச்சு ராகி மாவை கூழ் காய்ச்சி வச்சுடுங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் கூழ் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் வாத்துறது இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கட்டி தயிரோட பொடி வெங்காயத்தோட இந்த ராகி கூழ் இந்த வெயில் காலத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். ஆடி வந்தேன்.